அவர்களை அன்போடு கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இங்கு தலைமை விருந்தினராக அழைத்த ஐசிசிஆர் மண்டல தலைவர் திரு நலார் சாஹிப் அவர்களுக்கும் பிரகாஷ் சுவாமி அவர்களுக்கும் மற்றும் அன்னை நாட்டியாலய நிறுவனர் டாக்டர் காயத்ரி அவர்களுக்கும் பாவனா மோகனின் பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ஐசிசிஆரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நான் பாவனா மோகனை பற்றி சொல்ல ஆசைப்படுகின்றேன். கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எனக்கு ஐசிசிஆர் சாரோட ரீஜனல் டைரக்டரோட எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அதை கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கோம். நம்ம மடிப்பகத்துக்கே 2 தடவை வந்திருக்கேன். அதே போல் வந்து நானும் அவங்களோட நிகழ்ச்சிக்கு நிறைய இங்கேயும் தலைமை சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், வாணி மகாலுக்கும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். இன்னும் நிறைய இடத்துக்கு சாதாரணமாக அழைச்சாலே வந்துடுவேன். ஏன்னா அவர் கூப்பிட்டாலே நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மாமனிதரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அவர் பேர் அவருடைய சமயத்தெல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் அவர் வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தோடு ஒன்றுபட்டவர். அதை வந்து பக்கத்தில் சுவாமி பிரகாஷ் அவர்கள் கேட்டாலே தெரியும். ஏன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பட்டுள்ளாரோ அதே போல் நம்ம ரீஜனல் டைரக்டர் அவர்களும் இந்திய கலாச்சாரத்தோட ரொம்ப நெருங்கி தொடர்பு உண்டு. எல்லா விதமான கலாச்சார நடவடிக்கைக்கும் அவர் வந்து ஈடுபடுத்திருக்கார். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய ஒரு அங்கம் இது. இந்த அங்கத்தில் வந்து அவர் இங்கே வந்துருந்தது இந்த மாதிரி ஒரு பெரிய சேவை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய நமக்கெல்லாம் கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம். அவரை நல்லா யூஸ் பண்ணுறது நம்மளுடைய பாக்கியமாக நம்ம அதை வந்து நல்லா உபயோகப்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையான தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் மண்டல உறுப்பினர் அவர்களும் கூட இருக்கார். ஸோ 2 பேருமா சேர்ந்து வெட்டமாட்ட வேண்டிய மாதிரி இந்த ஐசிசிஆர் ரொம்ப நல்லா அழகாக ஆக்டிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை என்னையும் அப்பப்போ கூப்பிட்டு கௌரவிக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்குன்னு ஒன்று பெருசாக தனியாக கிடையாது. எல்லாம் காஞ்சி மகா சுவாமிகளும் ஜெயேந்திர சுவாமிகளும் விஜயேந்திர அனுகிரகத்தினால இன்றைக்கி நான் வந்து ஒரு மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வந்து உடம்பு சரியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியும் போது நான் வந்து கலந்துருந்த ஒரு நிகழ்ச்சி ஐசிசிஆர் நிகழ்ச்சி தான். வேறு எந்த நிகழ்ச்சியும் நான் வந்து போனதில்லை. ஐசிசிஆர் தான் 2-3 நிகழ்ச்சிக்கு இப்போ நான் வந்தேன். இன்றைக்கி வந்து எனக்காக வேண்டிய இந்த ப்ரோக்ராம் போன மாதம் நடக்க வேண்டியது இந்த மாதம் மாற்றி வச்சுக்கணுன்னா எனக்கு என்ன பெருமைங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு அந்த அளவுக்கு என்னை அக்காமடேட் பண்ணி மோகனுக்கு தெரியும், காயத்ரிக்கு தெரியும். போன மாதம் அவங்க வந்து ஒரு நாள் சொன்னாங்க. அந்த நாள் எனக்கு வந்து கன்வீனியன்ட் ஆகிட்டேன். நீங்கள் என்னால் வர முடியாது, நீங்கள் வேறு யாராவது சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லி இந்த டேட்டு அவங்க 2 பேரும் என்கிட்ட கன்வீனியன்ட்டான்னு கேட்டு எனக்கு சொல்கிறது நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுகின்றேன். அது ஒரு இந்த ஐசிசிஆரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். 2வது உங்களுக்கு குமாரி பாவனா மோகனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததை நம்ம நகர்ந்தேன். அது 3 வயசு இருக்கும். எங்களுடைய இல்லத்தில் வந்து அவங்க அம்மா கொண்டு விட்டு போவாங்க, இல்லை அவங்க அப்பா கொண்டு விட்டு போவாங்க. எங்கள் அம்மா தான் அந்த குழந்தைய பார்த்துருந்தாங்க. சின்ன 3 வயசு ப்ரிகேஜியில் வந்து என்னுடைய பள்ளியில் அது சேர்ந்தது. 5th வரைக்கும் என்னுடைய பள்ளியில் படித்தது. அதுக்கப்புறம் 6th வேறு ஸ்கூலுக்கு போச்சு. நாங்களே தான் வேறு ஸ்கூலுக்கு அட்மிஷன் கொடுத்து இன்றைக்கி அது டாக்டராக இருக்குன்னா அந்த பெருமை கூட நம்ம இங்கே மாணவி கட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரின்சிபால் வந்துருக்காங்க. என்னுடைய ஒரு அன்பு கட்டளை கேட்டு அவங்க இங்கே வந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமாக இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணணும். நம்ம அப்புறம் அந்த தாய் கிடைக்கும் போது அவங்க மேடைக்கு அழைச்சி அவங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணணும். இந்த பாவனாவுக்கு வந்து 3 வயசுலேயே என்ன திறமை இருக்குங்கிறத நான் கரஸ்பாண்டாக இருந்தேன். ஆனால் ஒரு கம்பெனியில் ஒரு மல்டி ப்ராடக்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் எப்போது தான் நான் ஸ்கூலுக்கு வருவோம் அவங்க தான் ஸ்கூலில் பார்த்துட்டு இருந்தாங்க. பாவனா வந்து அதனுடைய
இந்த ஐஸ் மூமெண்ட்டு, அதனுடைய ஸ்பீச்சு, அதனுடைய ஒரு உடல் அமைப்பு, அந்த 3 வயசு குழந்தைய பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, சார் பாவனா வந்து ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூலில் படிக்கிறது, அது வந்து ரொம்ப அழகாக இந்த கண்ணெல்லாம் அசைவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் நீங்கள் வந்து அதை நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், அதை ட்ராமாவில் நடிக்க சொல்லணுமா, டான்ஸ் நடிக்க சொல்லணுமான்னு சொல்லிட்டு அதுக்காகவே தனியாக டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருந்தாங்க மாலதி ரவி அவருக்கு. நான் வந்து முக்கியமாக நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டியது மாலதி ரவி அவருக்கு தான். ஏன்னா அந்த திறமையை சின்ன வயசில் வெளிப்படுத்தி அதை கொஞ்சம் நல்ல பெருசாக கொண்டு வந்தது சங்கரா ஸ்கூல், என்னுடைய பள்ளி, அதனுடைய பள்ளியினுடைய பிரின்சிபால் இருந்தால் அவங்களுக்கு தான் அது பெருமை. சங்கரா ஸ்கூலுங்கிற ஒரு பெருமை இருந்தால் கூட அது திறமையை கொண்டு வந்தது மாலதி அவர்கள். அதனால் என்னுடைய ஒரு அழைப்புக்காக அவங்க வந்திருக்காங்க. நேற்று வந்து மோகனும் அவங்க மிஸ்ஸஸும் வந்து இன்வைட் பண்ணும்போது நான் வந்து மாலதி கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க, நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலேருந்து நான் சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க பல வேலை இருந்தால் கூட அவங்க இன்றைக்கி வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. அதே போல் இன்றைக்கி வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் படித்து கொஞ்சம் மேலே வந்தோடனே அதை கெட்டியமாக கொடுத்தது டாக்டர் காயத்ரி அவர்கள், நிவேதா ரமணி அவர்கள். அந்த பாவனா இல்லாத டான்ஸே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அந்த பாவனாவுடைய ஒரு அசைவு அங்கம், அந்த பாவனை, அந்த பாதம், அந்த ரொம்ப சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு டான்ஸர் மாதிரி சின்ன வயசுலேயே ஆடுவோம். அதுக்கு நான் என்ன கேட்பேன், நிறைய நிகழ்ச்சிக்கு நான் போகிறது உண்டு. அப்போ கேட்பேன், பாவனா வந்து கலாமா, பாவனா வந்து தான் எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா அது அந்த அளவுக்கு என்னோட மனசில் அது விட்டு போயிருக்கு. இன்றைக்கி வந்து அது பரதநாட்டிய நிகழ்ச்சி மியூசியம் அகாடமி நடந்தது, அரங்கேற்றோம். அதுக்கு நான் போயிருந்தேன். சோபரவி அவர்கள் இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு தெரியாது, இவங்க நல்லா 3-4 வருஷத்துக்கு நடந்தது. அப்போ நம்ம ரீஜனல் டைரக்டர் அவர்கள் இல்லை இங்கே இருந்துன்னா அவரை தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்போம். அந்த என்ன சீஃப் கெஸ்ட்டு சோமநாத ரமேஷ் அவர்களும் சீஃப் கெஸ்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக அந்த அரங்கேற்றம் இருந்தது. அப்போவே நான் உங்கள்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், இங்கே சென்னையில் உள்ள சபா எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் எந்த சபாவில் நீங்கள் ஆடணும்னு சொன்னால் கூட நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே அவங்க ஒரு வார்த்தை எடுத்துருந்தேன். அது வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஒரு ட்ரிப்பு அன்னை நாட்டியாளருடைய ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து நம்ம ஒரு மோமெண்ட் ப்ரோக்ராம் சார்பாக நம்ம வந்து சபை வந்து அழைச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த பாவனாவுடைய அந்த ஸ்டைல், அதனுடைய முகபாவம், அதனுடைய பாக்கி அங்க அமைப்பு, இதெல்லாம் அசைவெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நான் தனியாக ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னு எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே, அப்போ கொரோனா பீரியடு, இந்த ஐசிசிஆர் ப்ரோக்ராம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அடுத்தது ஆரம்பிக்கும் பொழுது இந்த ப்ரோக்ராம் பிப்ரவரியில் கொடுக்குறேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது ஒரு சிலருக்கு தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா டிமாண்டு, பெரிய டிமாண்டு. எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எத்தனை பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய டான்ஸு, ஒரு டான்ஸிங் நிறையா இருக்காங்க. ஆனாலும் அவர் மனசில் ஒரு சில பேர் தான் பட்டிருக்கு. அதில் இந்த அன்னை நாட்டியாலையா இந்த பாவனா 2 பேரும் அவருடைய மனசில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுங்கிறத நான் சந்தோஷத்தோடு வந்து. ஏன்னா எப்போ பேசுகிறோம் இந்த அன்னை நாட்டியாலையை பற்றி, பாவனா பற்றி என்கிட்ட பேசுவாங்க. இன்றைக்கி வந்து அன்னை நாட்டியாலைக்கு முன்னாடி கொடுத்துட்டாப்புல, பாவனாவுக்கு பிப்ரவரியில் கொடுக்க வேண்டியது என்னால் இந்த மார்ச்சில் 1 மாதம் டிலே ஆகிடுச்சு. அதை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2வது இந்த பாவனாவை அதை நான் ஃபாரினுக்கு அனுப்பணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அந்த இந்தியாவுடைய கலாச்சார பெருமை உலக நாடுகளில் சேர்க்கணும்னு சொல்லி சொன்னால் பாவனா மாதிரி ஒரு அவசியம். ஒரு டாக்டரோ அப்படி இருந்தோம் இந்த டான்ஸை விடாமல், நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆனால் கூட இந்த டான்ஸை விடாமல் அந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பண்ணணும்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் தாழ்மையாக கேட்டுட்டு இந்த அந்த பொண்ணை இந்த சென்னையில் எந்த ஸ்டேஜில் ஆடணும்னு அந்த ஆசைப்பட்டாலும் அதுக்கு வேண்டிய அமைப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்திருந்தேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நின்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜெயசங்கரா. உதாரணமாக கடின உழைப்பாளியான ஐசிசிஆர் ரீஜனல் டைரக்டர் நிறைய குறித்து பெரியவர்களை பெருந்திரளாக வந்திருக்கும் மக்களை ஐசிசிஆர் ஃபங்க்ஷனில் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இவ்வளோ க்ரௌடு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருக்குது, இது ஐசிசிஆர் ஃபங்க்ஷனா இல்லை பார்லிமெண்ட் டேபிள் ஃபங்க்ஷனா என்று. இந்த நிகழ்ச்சியில் என்ன ஒரு பெருமை என்றால், இளம் கலைஞர்களை ஊக்குவிப்பதே ஐசிசிஆரின் நோக்கம். உங்களை முதலில் ஐசிசிஆரின் மண்டல ஆலோசனை குழுவின் உறுப்பினர் என்ற வகையில்
உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐசிசிஆரின் நோக்கமே குழந்தைகளுக்கு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும். என்னதான் ஒரு குழந்தை திறமையாக பாடினாலும் ஆடினாலும் அவர்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கொடுப்போம் என்று கூறும்போது ஒரு மேடை அமைத்து கொடுத்தால்தான் அவர்களால் பிரகாசிக்க முடியும், பரிணாமிக்க முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். கலைஞர்கள் எதிர்பார்ப்பது என்றுமே பணமோ காசோ அல்ல, அப்ரிசியேஷன், நல்ல கைத்தட்டல், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சொல், நல்லா பண்ணமா அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் கலைஞர்கள் என்றைக்குமே கட்டுப்படுவார்களே தவிர பணக்காசுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் தமிழகத்தில் உள்ள கலைஞர்களை வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நடத்துவதற்கும் ஆன ஒரே ஸ்தாபனம் ஐசிசிஆர். இந்த ஐசிசிஆரை ஒரு 20 ஆண்டுகளாக நான் அறிவேன். ஒரு 2 ஆண்டுகளாக நான் ஆலோசனை குழு இருக்கிறேன். திரு கலீல் சார் வந்த பிறகு அதை பேசியை மாற்றிவிட்டார். இதுவரைக்கும் ஐசிசிஆர் ஒரு தூங்குமொழி மடம் ஏதோ 2 மாதத்துக்கு மீட்டிங் நடக்கும்ன்றதை மாற்றி கோவிட் டைம்லையும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி மாதத்துக்கு 3 ப்ரோக்ராம் பண்ணார். அப்போ நான் கேட்டேன், எதுக்கு 3 பண்ணுறீங்கன்னு. இல்லைங்க, இந்த 3 ப்ரோக்ராம் கலைஞருக்கு நம்ம பணம் கொடுத்தா அவங்க வீட்டில் வந்து அடுப்பு எரியும்னார். எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. கலைஞர்களுக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக கோவிட் டைமில் கஷ்டப்படும் கலைஞர்கள் வீட்டில் அடுப்பு எரியும். ஆகவே நான் 3 ப்ரோக்ராம் நடத்துகிறேன் என்று டெல்லியில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தரமான கலைஞர்களாக, கஷ்டப்படும் கலைஞர்களாக, கரகாட்ட கலைஞர்களாக, கிராமிய கலைஞர்களாக, வாழ்வில் பொருளாதாரத்தில் மேம்படாத கலைஞர்களை அழைத்து அவர்களை சிறப்பு செய்து நடத்திய பெரும் பங்கிற்கு நான் தலை வணங்குகிறேன். டாக்டர் மகுனா அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் எல்லாரும் மிக அருமையாக கூறினார்கள். என்னுடைய ஒரே கவலை என்னவென்றால் அரங்கேற்றத்தோடு காலில் சலந்தை கட்டுவதை நிறுத்தி விடுவார்கள். எனக்கு தெரிந்து மிகப்பெரிய நாட்டியமணி கலைமாமணி சோபனா ரமேஷ் வந்திருக்கிறார். அவர்கள் என்னுடைய கருத்தை ஒப்புக்கொள்வார்கள். அரங்கேற்றத்தோட ஆட்டம் முடிஞ்சு போச்சுருப்பாங்க. ஏன்னா அரங்கேற்றம் முடிஞ்சாச்சு. ஆனா இந்த குழந்தை அரங்கேற்றத்துக்கு பிறகும் ஒரு மிகச்சிறப்பாக ஒரு நடன நிகழ்ச்சி செய்து கொடுக்கிறது என்றால் இது ஒரு நல்ல காரியம். ஏனென்றால் நடனம் என்பது சிவபெருமானின் அருளாசி பெற்றது. அந்த நடனத்தை சிறப்பாக நடத்தி கொடுப்பது குரு. அவர்கள் குருவை ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பது. அப்படிப்பட்ட குருவுக்கே இந்த பெருமைகள் போய் சேரும். அந்த குருவிற்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை வந்து அருமையாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முகமது இப்ராஹிம் கலீல் ஐயா அவர்கள் சான்றிதழும் பொன்னாடையும் கொடுத்து கௌரவிப்பார்கள். சென்னை பாவனா மோகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். செல்வி பாவனா மோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மடிப்பாக்கம் ஸ்ரீ சுவாமிநாதன், பிரசிடென்ட் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மும்மூர்த்திகள் சேவா சமிதி, and respected Prakasham Swamiji, Regional Advisory Committee of ICCR, respected Srimati Ramesh, Shobhana Ramesh Madam Ji, respected Guru Dr. Gayatri Madam Ji, and respected Sri Srinivasan Ji, respected Srimati Vempati Madam Ji, and respected my dear esteemed audience. It gives me immense pleasure to welcome you all to this dance, Bharatanatyam dance performance by Natya Sudarali, Miss Bhavana Mohan, and today she is going to perform. Already I have seen her dance in Madipakam. I have been invited as chief guest at the Madipakam Sundara Vinayaka temple. I have seen 3 performances of Sri Annai Natyalaya, out of it 2 Bhavana Mohan has participated, and at that time itself I have given assurance to Dr. Gayatri Madam, this little kid, she will be given a performance under ICCR banner at the earliest possible.
I really feel happy and delighted. Thank God, Almighty Allah's grace, I have given chance and I have kept up my promise. And really am thankful to each and every one of the audience who are present here, who have come in large, great numbers. Thank you so much. So please do sit back and enjoy the program. And as regards ICCR, ICCR is the cultural wing of Ministry of External Affairs, which looks after the welfare activities of international students who come to India for pursuing their higher studies in various universities and colleges spread over India. Apart from this, ICCR organizes cultural programs for the promotion and propagation of art and culture in this region. Under this Horizon series of programs, today I have provided a chance to Ms. Bhavana Mohan, and that performance no doubt is going to be a scintillating, fantastic, splendid and captivating performance, no doubt about it. She is such a talented dancer. And I will also be thankful to Srimati Vempati Madam Ji for having provided this auditorium to ICCR. In this month, this is the 6th program I am conducting with God's grace and with Almighty Allah's grace and with all your support and blessings. Thank you so much, madam. Thanks a lot. So I don't want to take much more of your time. Please do sit back and enjoy the program. Thanks a lot. Thank you so much. மேடம் கொஞ்சம் திரும்புங்க. சார் அப்படியே இங்கே பாருங்க சார். If you permit me. Actually, as regards ICCR, as rightly told by Sri Prakasham Swamiji, ICCR was in dark for the past 15 to 20 years. After myself having taken charge in 2019 as regional director, Dr. Prakasham Swamiji, he approached me and he said that, Mr. Khalil, I am ready to extend all support to you, be it day or night. And as such, he has kept up his promise, and now with the help of his, he is the editor of Tirumale Star, and we are getting very good exposure and publicity in Tirumale Star, and because of that, ICCR has come into limelight, for which I am really thankful and grateful to Dr. Prakasham Swamiji. Thank you so much, sir. Apart from that, at times, Adayar Times is also giving very good publicity to us. So now that not even people from Adayar and all over from Chennai, they have come to know about ICCR and its activities. So whoever is interested in giving performance, kindly do contact me. I am willing to provide you a chance. Please do wait for 6 months or maximum 1 year. Definitely, inshallah, with God's grace, I will provide you a chance. Thank you so much. Thank you. மிருதங்கம் திரு ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள். Copy. மேனேஜ்மெண்ட்டு அதான் அதுக்கு பாவனாவுக்கு 2 நிமிஷம் ரெஸ்ட் வேணும், அதை யூஸ் பண்ணி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே நாட்டிய நிகழ்ச்சியை பற்றி இங்கே வந்திருக்காங்க நாட்டிய மாமணி நாட்டிய அரசி திருமதி சோமநாத பேசுகிறவங்க வந்திருக்காங்க. அவங்க குழந்தைய பற்றி பேசுவாங்க.
அவள் பாவனா எவ்வளோ வயசானாலும் எங்களுக்கு குழந்தை தான். ஏன்னா 3 வயசுலேருந்து எங்களுக்கு குழந்தை வரும். அதனால் அந்த குழந்தைய பற்றி அவங்க பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட எடுத்து விரும்புகிறேன். இப்போ நான் ஐசிசிஆர் டைரக்டரோட பேசும்போது சொன்னேன், ஏற்கனவே போன வாரம் பாவனாவை வேறு டெல்லிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வெளிநாடு போகிறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு டைரக்டர் இருந்ததுக்கு. அநேகமாக கூடிய சீக்கிரம் அவர் தூவாயிடும் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். ஸோ அவரோட சேர்ந்து இந்த டீமும் 1 மாதம் வெளிநாடு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் நம்ம என்ன சொல்கிறாரோ அது நடக்கும். அது அவர் எங்கிட்ட சொன்ன ஏற்கனவே நம்மளுடைய ஆஸ்தான விதுஷி சுருதிப்பட்டு அங்கே டெல்லியில் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்த வாய்ப்பு அவருக்கு வோக்கலில் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இது டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், கிடச்சிடும், கூடிய சீக்கிரம் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி அவருடைய அருள்வாரி முடிந்திருக்கார். இது என்ன கிடைக்கிறதுக்கு சுந்தரனா இருக்கணுமான அதுவும் சரஸ்வதி தேவியும் நம்ம மனமாற வேண்டிப்போம். அவளோட பாவனோட சேர்ந்து இந்த டீமும் வெளிநாடு 1 மாதம் சுற்றிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்மலாம் நாயகப்பெருமான்ட்ட வைப்போம். அடுத்து அண்ணன் நாட்டியாளுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்க சொன்னார். பாவனாக்கு அடுத்தபடியாக இன்னொரு பொண்ணை டான்ஸு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்த ப்ரோக்ராம் கதைன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வாய்ப்பு யாருக்குங்கிறது குருவுக்கு. குரு அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த வாய்ப்பு இப்போவே தயார் பண்ணால் இன்னொரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அந்த வாய்ப்பு ஐசிசிஆர் மூலிமா அந்த பொண்ணை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு இப்போ அதையும் சொல்ல சொன்னார். அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு சந்தோஷப்படுறேன். அடுத்து இங்கே நமது நாட்டிய மாமனி சோமன ரமேஷ் அவர்கள் இந்த குழந்தைங்களுடைய டான்ஸை பற்றி, ஏன்னா அவங்க அந்த டான்ஸை ரசித்த விதம், அந்த கைதட்டி பாராட்டு பார்க்கும்போது அவங்க 2 வாரத்தை பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்களே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க நான் 2 வாரத்தை பேச போகிறேன்னு. அதனால் அவங்க ஒரு வார்த்தை பேச முடியும் தாழ்மொழி கேட்டு வருவீங்க. எல்லோருக்கும் பாரதி வணக்கம். பாவனை சொன்ன மாதிரி குயிக்காக பேசுகிறேன். இன்னும் ஐட்டம்ஸ் இருக்குது பார்க்கறதுக்குன்னு. நம்ம சடங்கு பூஜையிலேருந்து பார்த்துட்டு நிறைய பார்க்கலாம். ஏன்னா டான்ஸுங்கிறது இட்ஸ் அன் ஓஷன். நம்ம எவ்வளோ பண்ணினாலும் அது நமக்கு ஆயிடுதுங்கிறதே கிடையாது. எவ்வளோ கோவில் நம்ம ஊரில் இருக்கிற இல்லாத கோவிலே கிடையாது. தஞ்சாவூர் பக்கம் போனாலுமே அவ்வளோ கோவில். இப்போ இருக்கிற ஹிந்து அறநிலை கோவிலில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கோவிலில் பண்ணிட்டுருக்காங்க ஆரம்பிச்சாச்சு. இந்த கொரோனாங்கிற பெரிய ஒரு சாத்தான்லேருந்து நம்ம எல்லாம் கற்று வர மாதிரி இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ண ஆரம்பிச்சாச்சு கோவிலில் தான். டான்ஸுங்கிறது எவ்வளோ நம்ம தமிழில் பண்ணுற மாதிரி இதில் எதுவுமே இல்லை. நம்ம தெலுங்குக்கு அகெயின்ஸ்டும் மற்ற மொழிக்கு எதுவும் கிடையாது. நம்ம தமிழில் பண்ணும்போது நம்ம புரியும் போது இன்னும் நிறைய பேர் அவள் அம்மா அப்பா கோசமோ இல்லை அவளை கோசமே வந்திருக்கா. ஆனால் என்ன பண்ணுறாங்கிற ஒரு பாவத்தையோ என்ன பண்ணுறாங்கிற இதை புரியறதுக்கு நம்ம ஊர் பாஷை நமக்கு இருந்தால் நல்லதுதான். நம்ம இந்த நாட்டக்குறிச்சி வண்ணம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் எத்தனை வாட்டி காதாலும் கேட்டாலும் அது ஒரு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக நடக்கக்கூடிய ஒரு வண்ணம். அது ரொம்ப நல்லா பண்ணிட்டு சின்ன சின்ன பெண் போலே அந்த பாட்டும் சரி. நமக்கு டான்ஸில் எல்லாரையும் உட்கார வைக்கணுங்கிறதுனா நம்ம தெரிந்த பாட்டை தமிழ் பாட்டை பாடும்போது அது வீடியோலையும் கிடையாது. டீச்சருக்கு ஒரு விண்ணப்பம், என்ன பண்ணால் பாரதியார் பாட்டையே நீங்கள் சேர்க்கல. ஏன்னா பாரதியார் விகாசி கவிஞர்கிட்ட அவருக்கு என்ன இல்லை நவரசமும் இருக்குது. நாங்கள் பாரதியார் ஒரு அமைப்பு வச்சுட்டு கிட்டத்தட்ட 27 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்கிற போது பல கட்சிகள் பல இடத்துல அதில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஒரு விரும்புகிறோம். பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட் ஒரு வளாகத்தில் அவளோட ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் நடக்கும் இத்தனை ஆண்டுகளாக. முதன்முறையாக எங்களுக்கு இப்போ பாரதியார் விழாவில் பிரைம் மினிஸ்டர் வந்தார், வைஸ் பிரசிடென்ட் எல்லாரும் வந்திருக்காங்க. இது பாரதியாரோட 100வது ஆண்டு. அவரை இணைத்து போய் நம்மளுக்கு போய் அவர் தான் போனாரே தவிர அவரோட வார்த்தைகளை நம்ம இன்னும் மறக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 70 குழந்தைகளை ட்ரெயினப் பண்ணியிருக்கேன். பாட்டு கையில் பேப்பரே இல்லாமல் தேசப்பட்டு பாட மனதில் உறுதி வேண்டும்ன்ற மாதிரி ஒரு பாடல்களை எல்லாரும் திருவையாட போகிறோம். தியாகராஜன் ஒரு கிட்டத்தட்ட 700 பாடல்களை எழுதினாலும் ஒரு 5 பாட்டை மட்டும் எடுத்து எல்லாரும் எவ்ரி இயர் பாடுறான். அவனோட திரிய இன்னைக்கு February மாதம் எல்லாரும் பாடுறான்.
எஸ் ஒத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ராமரை வந்து அப்படி ஒரு வர்ணித்து அவ்வளோ பாடல்கள். ஆனால் என்னோட பாரதியாருக்கு என்ன அவர் எழுத்துல இல்லை. அவர் எழுத்துல இருக்க ஒரு பாடல்களும் எடுத்து பார்த்தாங்க. சின்ன சின்ன கிளியை எடுத்தாலும் சரி, சக்தி பற்றி விடுறாங்க, கண்ணனை பற்றி, தமிழை பற்றி, காணிநில வேண்டும் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பாடல்கள். என்ன பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு முதல் வாட்டி பார்லிமெண்ட் ஹவுஸில் கிட்டத்தட்ட 67 குழந்தைகளுக்கும் அவனே ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்து டெல்லி கேபிட்டலுக்கு போய் நாங்கள் வந்து பார்லிமெண்ட் ஹவுஸில் வைஸ் பிரசிடென்ட், இந்த கல்ச்சுரல் மினிஸ்டர் எல்லாருமே வந்தார். பாரதியோட வார்த்தை உண்டு, வெள்ளிப்பணி மீது உலாவுன்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆனால் எங்கள் குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 20,000 அடி மேலே பறந்து போகும்போது அத்தனை பேரும் அந்த 5 பாடல்கள் பாடும்போது பைலட் வந்து வந்துட்டார். அவருக்கு தமிழ் தெரியல. ஆனால் வந்தே மாதரமும் கடைசியில் முடிந்த போது அவருக்கு அது தெரியறது. நேஷனல் சல்யூட் அடிச்சு எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் நான் வந்து வணக்கம் சொல்லும் போது நமக்கு என்னென்ன பாரதியார் ஒங்கி போனாங்க. இன்னும் எல்லாரும் தான் வேடிக்கை பார்த்துருக்கான்ற மாதிரி இமான் எங்களுக்கு மிஸ்டர் இல்லா கணேசன் அவங்க வந்து கவர்னராக ஆனப்பறம் அங்கேயே அழைத்துமே பாரதியார் விழா பண்ணினார். பாண்டிச்சேரியில் பண்ணோம். அப்கோர்ஸ் பாரதியாரை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். இது எந்த படிப்பாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், குரு மாதா பிதா குரு தெய்வம்னாலும் அஸ் அன் ஆர்டிஸ்ட் குரு தான் ஃபஸ்ட். அவர் சொல்கிற வாக்கு தான் வேத வாக்காக நம்ம எடுத்து பண்ணும்போது நமக்கு என்ன கற்றுக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி தான் ஒரு விண்ணப்பம் குருவுக்கு. என்றைக்குமே ஒரு பாரதியார் பாட்டை எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன வருமோ அந்த அந்த முகபாவம் என்ன வருமோ பாட்டை இருக்கு. அந்த பாட்டை இருக்கு. இன்றைக்கும் பார்த்தா குமாரி கமலா டேஸில் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை ஆடும்போது இன்றைக்கும் ஆடினாலும் நம்மளை அறியாமல் கை தட்டுவோம். அந்த மாதிரி எவ்வளோ பாடல்கள் இருக்குது. அதை எடுத்து பாடும்போது அவளுக்கு பாரதியார் பற்றி சொல்லி கொடுக்கும்போது அது ஒரு குழந்தைகளுக்கு நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்கணும். ராமனை பற்றி, முருகனை பற்றி, அம்பாளை பற்றி எல்லாரும் பண்ணி அவளெல்லாம் எடுக்கணும். ஆனால் அதே மாதிரி பாரதியாரோட பாடல்கள் எடுத்து பாரதிதாசன் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி எடுத்து பண்ணணுங்கிற ஒரு சின்ன விண்ணப்பம் தான். ஆல் த பெஸ்ட். நிறைய பண்ணணும். ஆல் த பெஸ்ட் பாருங்கள். ஷி மஸ்ட் டூ மோர் அண்ட் மோர். எல்லாருக்கும் அந்த கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் யூ கேன் பி அன் ஆர்டிஸ்ட். அது பாட்டாக இருக்கலாம், மீனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், படித்தோம், வந்தோம், அது ஒரு பக்கம். ஆனால் டு பி அன் ஆர்டிஸ்ட் கடவுளோட அனுகிரகம் இருக்குது. இந்த குழந்தைக்கு நிறையவே இருக்குது. இந்த குழந்தைக்கு அனுகிரகம் மட்டும் இல்லை, நம்ம அப்பா அம்மாவோட அதுதான் முக்கியம். இந்த குழந்தை வந்து ஸ்டேஜில் ஆடினா பேக் ஸ்டேஜில் ஆடுறது அவன் அம்மா அப்பா தான். அவன் நிச்சயமாக அவங்க இன்னைக்கு நைட்டு தான் நல்லா நிம்மதியாக தூங்குவான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாரமாக அவன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவன் பேரண்ட்ஸ்க்கு எத்தனையோ குழந்தை இருக்குது. பேரண்ட்ஸ்க்குலாம் என்னடி நீ போய் கூத்தாடுறப்பா நிறைய பேர் வீட்டில் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அம்மாவுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அதே மாதிரி பல அம்மாக்கள் வந்து கற்றுக்க முடியாது. ஒன்று ஆச்சாரம் இல்லை பண வசதி, இந்த ரெண்டும் இல்லாமல் அவள் அம்மாக்கள்லாம் கற்றுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி என் பொண்ணு ஆடணுங்கிற போது கொண்டு வரும்போது அந்த அவன் பேரண்ட்ஸோட அனுகிரகம், குருமாரோட அனுகிரகம், கடவுளோட அனுகிரகம் எல்லாம் இருக்கும்போது எந்த குழந்தையும் will be a fine artist. I wish her all the best. Thank you very much. குறைத்து கொண்டு சிறிது பேசுகின்றார்கள். ஆகவே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஒரே பாக்கியம் என்னன்னா அறிஞர்கள் பெருமத்தியில மேட்டை ஏறி என்னை வாழ்த்திய ஒரு அங்கம் மட்டும் இந்த இடத்துல இருந்தது. ஆனால் பாவனா வந்து எங்க அரங்கத்துல நிறைய ஆடி இருக்காங்க. அது கணக்கே இல்லை. அதை தான் சொல்லணும். ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு இதையும் நாங்கள் ரொம்ப நல்லா ரசிக்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்க, அந்த ஈசன் எடுத்து காலால உதைக்கும் போது இப்படி பார்க்கும்போதே இருக்குன்னா ஈசன் உதைக்கும் போது எப்படி இருந்திருக்கும். நான் அதெல்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் அந்த இடத்துல உட்காந்து. அதை இப்போ அங்கேருந்து ஒரு குட்டி வீட்டில் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மேளத்துக்கு ஒரு சவுண்டு டம் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு இது, அதற்கேற்ற குரல், அதற்கேற்ற வெட்டுவாங்க. ரொம்ப என்ன சொல்றது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த சமாச்சாரங்களை. இவ்வளவு சிறப்பான இதற்கு என்னை வந்து அழைத்தாங்க. இப்ப அழைக்கல, எப்பவுமே அழைப்பார்கள். எனக்கு சதாபிஷேகம் நடக்கும் போது அவன் அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் குழந்தை உங்க முன்ன ஆடணும் அப்படின்னு. எங்க அதே மாதிரி சதாபிஷேகத்துக்கு வந்து ஆடினாங்க.
இறைவன் முன்ன அவங்க இன்னொரு ஆட்டம் ஆடினாங்க. அந்த ஆட்டத்தை நம்ம கண்கொள்ள நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் தான் பாட்டு இருப்பாங்க. அந்த மேலும் பஞ்சவாத்தியத்தினுடைய அது சிவனுக்காக வாசிக்கப்பட்டது. அப்போது நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் அங்க ஆடிய ஆட்டம் ரொம்ப அருமைன்னு அங்க வந்திருந்த அத்தனை பேரும் மெய்மறந்து அப்படியே நின்று விட்டார்கள். இப்படி அவர்களுடைய அந்த நடன நிகழ்வு இன்னைக்கு கூட எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அந்த தொய்வு இல்லாம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னடா கொஞ்ச நேரம் வரலையே உடம்புடம் திருப்பியோம்னா அவங்க ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு இதுல அவங்க நான் அரங்கேற்றத்திற்கு போயிருக்கிறேன். அந்த நேரத்திலிருந்து நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களுடைய நடனம் மிக சிறப்பு. இப்போ மற்றவங்க சொன்ன மாதிரி வெளியில எல்லாம் போறாங்க. அந்த வெறும் புகையிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. இது பெரிய அளவுல இருக்கணும், இந்திய அளவுல பெரிய அளவுல இருக்கணும். கலைமாமணி விருதுகள் அது இதுன்னு காத்து இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அங்கே ஏதோ சிறிய பேரவையில இருக்கக்கூடிய 300 பேருக்கு தான் இது வரைக்கும் விருது கொடுத்துருக்கோம். அதுல அவர்களுக்கும் அந்த பங்கு உண்டு. ஆக சிவநிலைய பேரவை அவர்களை மனப்பூர்வமாக வாழ்த்து இந்த பொன்னாடியை அவர்களுக்கு சேர்ப்பிக்கிறது. அதாவது அன்னை நாட்டியாவிலேயே இப்போ நிறுவனர் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அந்த இதற்காக அவர்களுக்கு ஒரு சிறு பொன்னாடை. Huh? Okay.